அண்மை செய்தி மத்திய அமைச்சர்களுக்கு தற்போது இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அணுசக்தி துறை, விண்வெளித்துறை, முக்கிய கொள்கை விவகாரம் மற்றும் பிற துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருக்கிறது. மற்றபடி ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் பதவி வகித்த பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங்கிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அமைச்சர் அமித்ஷாவிற்கு உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிதின் கட்கரிக்கு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முன்னதாக பாஜக தேசிய தலைவராக இருந்த ஜே.பி. நட்டா தற்போது அமைச்சராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மற்றும் ரசாயனம், உரத்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிவராஜ் சிங் சவுகானுக்கு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இந்த இலாக்காக்கள் என்பது தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது, ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது குறித்த விவரங்களை சொல்லலாம். மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி வசம் மிக முக்கிய துறைகளாக கடந்த முறை இருந்ததை போன்று பணியாளர்கள், பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கான அந்த அமைச்சகம், ஓய்வூதியங்கள் தொடர்பான அமைச்சகம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பிரதமருக்கான துறைகளில் அணுசக்தி துறை, விண்வெளித்துறை மற்றும் அரசின் அனைத்து முக்கியமான கொள்கை முடிவுகளை காண்பதற்கான துறைகள் பிரதமர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் மற்றும் தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படாத பிற துறைகள் அனைத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அணுசக்தி துறை, விண்வெளித்துறை பிரதமர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பணியாளர்கள், பொதுமக்களுக்கான குறைகளை தீர்ப்பதற்கான மற்றும் ஓய்வூதியர்களுக்கான குறைகளை களைவதற்கான அமைச்சகம் பிரதமர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து அரசின் முக்கிய கொள்கை சிக்கல்கள் தொடர்பாக தீர்வு காண்பதற்கான துறைகளும் பிரதமர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வசம் பாதுகாப்புத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த முறை வழங்கப்பட்டதை போன்று பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. உள்துறை அமைச்சராகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் இந்த முறையும் அமித்ஷா அவர்கள் தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலமாக மத்திய சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நிதின் கட்கரி தொடர்வார் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக ஜெகத் பிரகாஷ் நட்டா, அதாவது ஜே.பி. நட்டா அவர்கள் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சராகவும் ஜே.பி. நட்டா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். சிவராஜ் சிங் சவுகானை பொறுத்தவரை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வேளாண்மை துறை சிவராஜ் சிங் சவுகான், மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் வசம் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பூர்வீகமாக பாரம்பரியமாக கொண்ட நிதி அமைச்சராக மீண்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்கின்றார். மத்திய நிதி அமைச்சராகவும் கார்ப்பரேட் விவகாரங்கள் துறை அமைச்சராகவும் நிர்மலா சீதாராமன் தொடர்கின்றார். அதேபோன்று தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் என்ற ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக மீண்டும் தொடர்கின்றார். ஜெய்சங்கர் மனோகர் லாலை பொறுத்தவரை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சராகவும் மின்சாரத்துறை அமைச்சராகவும் மனோகர் லால் அவர்கள் தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி கர்நாடக மாநிலத்தினுடைய கூட்டணி கட்சியாக பாஜகவில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்நாடக மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹெச்.டி. குமாரசாமி வசம் கனரக தொழில்துறை மற்றும் எஃகு, இரும்பு உள்ளிட்டவை தொடர்பான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. வேளாண் துறை அவருக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு முன்வைக்கப்பட்டிருந்த பொழுதும் ஹெச்.டி. குமாரசாமி வசம் கனரக தொழில்கள் துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பியூஷ் கோயல் வசம் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் கல்வித்துறை அமைச்சராக மத்திய அமைச்சராக தர்மேந்திர பிரதான் கல்வித்துறைக்கு தொடர்கின்றார். ஜிதன் ராம் மாஞ்சியை பொறுத்தவரை குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று லாலன் சிங் என்கின்ற ஸ்ரீ ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர் வசம் தற்பொழுது பஞ்சாயத்து ராஜ் துறை மற்றும் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ராஜீவ் ரஞ்சன் சிங் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சர்பானந்த சோனோவாலை பொறுத்தவரை துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சராக சர்பானந்த சோனோவால் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். வீரேந்திரகுமாரை பொறுத்தவரை
சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சராக கடந்த முறையை போன்று இந்த முறையும் டாக்டர் வீரேந்திரகுமார் சமூக நீதி அதிகாரமளித்தல் துறையின் மத்திய அமைச்சராக தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கிஞ்சராபு ராம்மோகன் நாயுடு அந்த ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய அமைச்சராக தற்போது அந்த மாநிலத்திலிருந்து தேர்வாகி மத்திய அமைச்சராக கிஞ்சராபு ராம்மோகன் நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியினுடைய மிக முக்கிய முகமாக இருக்கக்கூடிய அவர் தேர்வாகி இருக்கின்றார். ராம்மோகன் நாயுடு வசம் சிவில் விமான போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஜோதிராதித்ய சிந்தியா அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டு தற்போது ராம்மோகன் நாயுடு என்கின்ற ஆந்திர மாநிலத்தை சார்ந்த அரசியல்வாதி அவர் தெலுங்கு தேசம் கட்சியில் இருக்கின்றார். அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பிரகலாத் ஜோஷியை பொறுத்தவரை நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு புதிய எரிசக்திக்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கும் மிக முக்கியத்துவத்தை கொடுத்து வருகின்றது. அந்த அடிப்படையில் பிரகலாத் சிங் ஜோஷி அவர் வசமாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. நுகர்வோர் விவகாரம், உணவு, பொது விநியோகம், புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜுவல் ஓரம் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஜுவல் ஓரம் கிரிராஜ் சிங்கை பொறுத்தவரை ஜவுளித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அஸ்வினி வைஷ்ணவை பொறுத்தவரை ரயில்வே துறை அமைச்சராக மீண்டும் தொடர்கின்றார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த முறை நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஜோதிராதித்ய சிந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டவாறு கடந்த முறை விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். இந்த முறை ஐடி துறை அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தகவல் தொடர்பு மற்றும் வடகிழக்கு பிராந்திய அபிவிருத்தி துறை அமைச்சர் என்ற முறையில் ஜோதிராதித்ய சிந்தியாவிற்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய பிரதேச மாநிலத்தை சார்ந்த ஜோதிராதித்ய சிந்தியா பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் வந்தவர். சிந்தியா குடும்பத்தினர் மத்திய பிரதேச மாநிலத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள். வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்துவதற்காக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜக தலைமையிலான அரசு புதிய ஒரு அமைச்சரவையை உருவாக்கி இருந்தது. அந்த வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 7 சகோதரிகள் மாநிலமான மணிப்பூர், அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் இந்த மாநிலங்களின் வளர்ச்சியை மேற்பார்வையிடுவதற்காக ஒதுக்கீடு உருவாக்கப்பட்டிருந்த அந்த துறையினுடைய அமைச்சராக ஜோதிராதித்ய சிந்தியா இந்த முறை நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் தகவல் தொடர்பு துறை அமைச்சராகவும் ஜோதிராதித்ய சிந்தியா நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறையின் மத்திய அமைச்சராக பூபேந்தர் யாதவ் மீண்டும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். பூபேந்தர் யாதவ் சுற்றுச்சூழல், வனம், பருவநிலை மாற்றம் இவற்றையெல்லாம் கண்காணிப்பார். அந்த துறைக்கான அமைச்சராக நியமனம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. கஜேந்திர சிங் ஷெகாவத்தை பொறுத்தவரை நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த முறை நீர்வளத்துறை அமைச்சர் மாற்றப்பட்டு கஜேந்திர சிங் ஷெகாவத் வசம் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஸ்ரீமதி அன்னபூர்ணா தேவி அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த முறை ஸ்மிருதி இரானி அந்த பொறுப்பில் இருந்தார். இந்த முறை அவர் வெற்றியை தவறவிட்டிருந்த நிலையில் அன்னபூர்ணா தேவியின் வசம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கிரண் ரிஜிஜு பொறுத்தவரை பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சிறுபான்மையினர் நலத்துறையும் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கிரண் ரிஜிஜு வசம் இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற விவகாரங்கள் துறை போன முறை பிரகலாத் சிங் ஜோஷி வசம் இருந்தது. நாடாளுமன்றம் எப்போது கூட வேண்டும், எவ்வளவு நேரம் எந்த உறுப்பினர்கள் பேச வேண்டும், எதிர்க்கட்சிகளுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு நேரம் வழங்கப்பட வேண்டும், மக்களவை தலைவருடைய அந்த விவரங்கள் தொடர்பான அறிவிப்பினை வெளியிடுவது போன்ற பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பாராளுமன்ற விவகாரங்கள் துறை கிரண் ரிஜிஜு வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது.